எம்ஜிஆர் பகுத்தறிவை, மொழி உணர்வை, புரட்சியை, கொள்கையும் கோட்பாட்டையும் அண்ணா சொன்ன பாடங்களை படத்தில் வைத்த நடிகன். நான் உண்மையாகவே இறந்து விட்ட போதும் அதை ஏற்க மறுத்த, மக்களால் நேசிக்கப்பட்ட அரசியல்வாதி. மாளிகையில் இருந்து அல்ல, மக்களுக்குள் இருந்து மக்களை பார்த்த உங்கள் வீட்டு பிள்ளை நான், உண்மையான எம்ஜிஆர். என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். இது 2023. இன்றும் ஏழை பசியால் அழுது கொண்டுதான் இருக்கிறான். விவசாயி கடன் வாங்கி உழுது கொண்டுதான் இருக்கிறான். குடிசையில் இருப்போருக்கு கிடைத்திருக்கிறது அடுக்குமாடி. அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது அடுக்குமாடி என்றால் இங்கே என்னதான் மாறி இருக்கிறது? ஓட்டுக்கு பணம் ரூபாய் 10 10,000 ஆகி இருக்கிறது. லஞ்சம் வாங்குவோரும் ஊழல் செய்வோருக்கும் தைரியம் வந்திருக்கிறது. பெரிய பெரிய பள்ளிகளும் கல்லூரிகளும் கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே பணம் இருந்தால்தான் இடம் கிடைக்கும் என்று பார்த்தாலே தெரிகிறது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? எல்லாவற்றையும் விற்றுவிட்டார் கார்ப்பரேட்டில். ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? அதிக சம்பளம் என்பதால் அடிமைகளாகவே இருக்கிறோம் அந்நியருக்கு. இதே நாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில். எல்லோரும் படித்து விட்டோம், மகிழ்ச்சி தான். ஆனால் வயக்காடுகள் வயற்காடுகளாக மாறிவிட்டதுதான் இங்கே இழிவு. இனியும் ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் என்றால், அன்பு குழந்தைகளே, நீங்கள் உடையிலும் உள்ளத்திலும் சுமப்பது சேகுவாரா என்றாலும் சரி, இந்த எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, இந்த புரட்சி தலைவர்களின் எண்ணங்களை மனதில் நிறுத்தி கொண்டு கேள்வி கேட்க வேண்டும். அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். எதிர்த்து கேள்வி கேட்டால் மட்டும் எல்லாம் மாறிவிடுமா? எல்லோரும் கேள்வி கேட்டால் நிச்சயம் மாறித்தான் ஆக வேண்டும். சத்தியம் தூங்கலாம், ஆனால் ஒருபோதும் செத்து விடாது. நன்றி, வர்றேன். வணக்கம்.